friends, welcome to Ronnie Taylor's Prograde Design. என்னென்ன மெட்டீரியல் தரணும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. கொஞ்சம் இடைவெளி விட்டு போடுறேன். இது மாதிரி நெக்கு ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து இது வரைக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணோம். ஸ்டோனுக்கு இடையில போடணும். இந்த பீட்ஸை ஒட்டி நீடில் எடுத்துகிட்டு இந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டு இப்போ நம்ம இதில் போட்ட மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு இது வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் 1 இன்ச்சு. நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட் இதிலேருந்து இங்கே எடுக்கிறப்போ கொஞ்சம் இந்த மாதிரி டைட் பண்ணிட்டுடுங்க. அது மாதிரி போடுறப்போ த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட்டு கொஞ்சம் நெருக்கமாகவே போடுங்க.
நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக போடணும். இந்த வளைவுலேயே கரெக்டாக வர்றது மாதிரி போடணும். த்ரெட் எடுக்கிறது பீட்ஸ் கடியிலேருந்து வர்றத மாதிரி பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க் போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ் இதிலேருந்து எடுத்துகிட்டு இந்த வளைவில் நம்ம உள்ள நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் மட்டும் போட்டு போடலாம். சைடு ஸ்டிச் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா பக்கமும் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பீட்ஸ் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கிளிப் ஸ்டோன் ஷார்ப் பகுதி வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரிக்கு ஸ்டோன் போட்டுட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீட்ஸ் போட்டுட்டு நீடில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
நம்ம பீட்ஸ் எல்லாமே போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன், அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் போடுறப்ப தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பீட்ஸு. ஃபுல்லுமே ஒரு 3 பீட்ஸ் இடையில வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, நீட்டாக இருந்தது பாருங்கள். ஸ்லீவுக்கும் சேம் டிசைனில் தான் வரும். ஸ்லீவுக்கு சேம் டிசைன் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டோன் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஸ்லீவோட ஒயரை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டோன் போட்டு பீட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.